அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த 8வது அதிகாரத்திலே 28வது வசனத்திலிருந்து சில காரியங்களை ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எதிர்கொள்ளுகிற சோதனையா இருந்தாலும் சரி, வேதனையா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக தான் அதை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா? அல்லேலூயா. அழைப்பு ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷனின் அழைப்புக்குள்ளதான் அவனுக்கு வர வேண்டிய நன்மைகள், அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கிருபைகளும் அந்த அழைப்புக்குள்ளதான் இருக்குன்னு கர்த்தர் என்று சொன்னார். அழைப்பு. ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். யாருனாலும் உங்களை இந்த சர்ச்சுக்கு கூட்டு வந்திருக்கலாம், ஆனா ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்களை அவங்க மூலமா அழைச்சவர் இயேசு கிறிஸ்து. அவங்க வெறும் கருவிதான். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ சபை என்பது ஆள் கூட்டம் சேர்க்கிற இடமோ, கிறிஸ்தவத்துக்கு ஆள் சேர்க்கிற இடமோ, சபை என்பது கைத்தட்டுறதுக்கு 10 பேரை கூட்டு வந்து கைத்தட்டி சும்மா ஆராதனை மட்டும் செய்கிற இடம் இல்ல. கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்து இந்த இடத்துல நிலைநிறுத்தி இருக்கிறார். அழைப்பு. ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்களாய். நாம் யார்? அழைக்கப்பட்டவர்களா? ஆமா, நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை, கர்த்தர் உங்களை அழைச்சது வேற நோக்கத்துக்காக, ஆனா அந்த இன்விடேஷன் கார்டுக்குள்ள மேட்டர் வேற மாதிரி மாறி இருக்கிற மாதிரி, கர்த்தர் உங்க நெத்தியில எழுதின அந்த அழைப்பு, கர்த்தர் உங்க நெத்தியில எழுதின பர்பஸ் ஆஃப் த காலிங் வேற, உள்ள இருக்கிற மேட்டர் வேற. அநேக பேர் வாழ்க்கையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. பர்பஸ் ஆஃப் த காலிங், அழைப்பின் நோக்கத்தை கர்த்தர் நெத்தியில தெளிவா எழுதிட்டார். எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரலோகம் போகிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமென். ஆனா திருமண மேட்டர்ல கார்டுல மேட்டர் மாறின மாதிரி வெளிய கவர்ல என்ன இருக்கு? பரலோக அழைப்பிதழ் இருக்கு. ஆனா உள்ளான வாழ்க்கையில எதுக்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க? பரலோகத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படிங்கிறதான அந்த அழைப்பை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? மறந்து உள்ள இருக்க மேட்டர்ல என்ன எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க தெரியுமா? பரலோகத்துக்காக அழைக்கப்பட்ட மாதிரி வாழ்ந்த மாதிரி தெரியல. உலகத்துக்காக, உலக ஆசைக்காக, உலக பணத்துக்காக, உலக சிற்றின்பத்துக்காக, உலக ஸ்நேகத்துக்காக, உலக மனுஷங்களுக்காக, இவங்களுக்காகவே வாழ்ற மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கு. இத பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு. வெளியே இருக்கிற கவர் என்ன? நீங்க யாரு? கிறிஸ்தவங்க. எந்த சர்ச் போறீங்க? ஆவிக்குரிய சபைக்கு போறோம். சர்ச் பேரை சொன்னான்னு ஆவிக்குரிய சபை. நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னு கேட்டா நம்மளாம் என்ன சொல்லுவோம்? நான்லாம் கேட்டா சொல்லுவேன், எந்த சர்ச் பாஸ்டர் நீங்க? நான் வந்து சர்ச் பாஸ்டர். உடனே அவன் கேட்பான், சார் நீங்க சிஎஸ்சியா, சிஎஸ்சியா, டயசிஸா, ஆர்சியா, இண்டிபெண்டா, பெந்தேகோஸ்தானு? இல்லை நாங்கள் வெறும் சர்ச்சு தான் அப்படின்னு. யார் கேட்டாலும் அதான் சொல்லுவேன், இல்லை நாங்கள் சர்ச்சு தான் பிரதர், ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க? நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம். எங்கே போகிறீங்க? யாரும் கேட்டா நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? நாங்கள் தேவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பரலோகத்தை நோக்கி நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையும் அந்த திருமண கவரில் வெளியே எழுதியிருக்கிற மேட்டர் மாதிரி அநேக பேருடைய வாழ்க்கை வெளியே மட்டும் உங்கள் அழைப்பை வச்சு நீங்கள் ஓட்டிட்டு இருக்கீங்க, உள்ள மேட்டர் இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கையை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் லைஃப்பில் அந்த இன்டர்னல் ஸ்டஃப், எதற்காக அழைக்கப்பட்டிருங்கள், அந்த அழைப்பின் மேன்மையை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கொண்டு வர ஆரம்பிக்கும் போது, பரலோகம் போனோம், பரலோகம் போய் நாங்கள் சேரணும், பரலோகத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து உங்கள் லைஃப்குள்ளே நிறைய காரியங்கள் நீங்கள் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது
கர்த்தர் உங்கள் அழைப்பிதழை எடுத்து பார்ப்பார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ எடுத்து பார்ப்பார்? நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரப்போகுது. அன்னைக்கு கர்த்தர் உங்க அழைப்பிதழை எடுப்பார். என் அழைப்பிதழை எடுப்பார். என் அழைப்பிதழில் ஃப்ரண்ட் பேஜ்ல ஜெஃபர்சன் எட்ராவின் பரலோக அழைப்பிதழ் சொல்லி அவர் தெளிவா அழைச்சிட்டார். என்னைய பரலோக அழைப்பிதழ் சொல்லி பிரிண்ட் பண்ணி தெளிவா அழைச்சிட்டாரு. அன்பு பிரதர் சந்தோஷ் என்று சொல்லி சந்தோஷை கர்த்தர் பரலோக அழைப்பிதழ் சொல்லி தெளிவா எழுதிட்டார். ஆனா உள்ள நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிரிண்ட் என்ன பண்ணிட்டோம்? மாத்திட்டோம். இந்த அழைக்கப்பட்டவர்கள் எதற்கு நேராய் அழைக்கப்பட்டார்கள்? எடுங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின புத்தகம் 22வது அதிகாரம் 1வது வசனம் துவக்கி ஆண்டவர் இயேசு ஊழியத்தில் அவர் செய்த நிறைய காரியங்களை பார்க்கும்போது அவருக்குள்ள பிதாவாகிய தேவனுடைய ஞானம் அப்படி பயங்கரமா செயல்படுறத பார்க்க முடியும். அந்த ஞானத்தின் வல்லமையினால் பரலோகத்தை ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார். பரலோக ராஜ்யத்துக்கு எவன் போவான் எவன் போக மாட்டான் அப்படிங்கிறத ரத்தின சுருக்கமாக ரொம்ப அழகா ஏசப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா வாசிங்க. இயேசு மறுபடியும் ஒரு ஊமையை நல்லா பாருங்க, மறுபடியும் சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லி அப்பதான் முடிச்சிருக்காரு. அப்படி இருந்தும் திரும்பி ஒரு ஊமையை சொல்றார். ஏன் தெரியுமா? திரும்ப திரும்ப சொன்னாலாவது. மத்திய 22ல அந்த 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 5வது வசனத்தை கொஞ்சம் நல்லா அழுத்தம் திருத்தமா சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அழைக்கப்பட்டவர்களோ வெயிட் பண்ணுங்க பிரதர். ஹலோ, நல்லா கவனிங்க. இவனை அவன் அழைப்புல இருந்து தடுத்தது இவன் பாவம் அல்ல, உலக ஆசை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது மனசு அப்படியே தூக்கி போட்டுச்சு. ஆண்டவரே, அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் அவன் பாவம் செஞ்சதுனால அவன் கல்யாண வீட்டுக்கு போலையா? இல்ல, உலக ஆசை. ஆசை, உலக ஆசை. ஐயோ, இன்னைக்கு வயலுக்கு போனாலும் அது என்ன கிடைக்கும்? ஹலோ, காது கேட்கல. இன்னைக்கு வயலுக்கு போனா என்ன கிடைக்கும்? துட்டு. வயலும் ஒண்ணுதான், வியாபாரம் ஒண்ணுதான். அவன் வயல போய் வியாபாரம் பண்ண போறான், இவன் கடைக்கு போய் வியாபாரம் பண்ண போறான். உலக ஆசை. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 6வது வசனம். நல்லா கவனிங்க. அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். யார நினைக்கிறீங்க? பரலோக ராஜ்யத்தை பத்தி மனசு குத்துற மாதிரி பேசுற ஊழியக்காரங்களை ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அவர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அவர் பிரசங்கத்தை இவங்களுக்காக தான் எடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பரலோக ராஜ்யத்தை பேசும்போது மனசு குத்துது அப்படின்னா பரலோகத்துக்கு நான் இன்னும் ஃபிட் ஆகலைன்னு அர்த்தம். அதை நீ மாத்திக்கோ, கர்த்தருனே பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். வாசிங்க. அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். 7வது வசனம். கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதர்களை அழித்து. 8வது வசனம். எப்பா, கல்யாண விருந்து எப்படி இருக்கு? மைட்டி காட். நல்லா கவனிங்க. இந்த கல்யாண விருந்து ரெடி பண்ணும்போது அந்த எஜமான் யாருக்காக ரெடி பண்ணாரு? எவ்வளவு நல்ல ஆண்டவர். கல்யாண விருந்து ஆயத்தம் பண்ணார். ஆயத்தம் பண்ணிட்டு யாருக்காக ஆயத்தம் பண்ணாரு? உனக்காகவும் எனக்காக தான் ரெடி பண்ணார். ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சு ஆண்டவர் பர்பஸ், ஆண்டவருடைய நோக்கம் என்ன? இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நீயும் நானும் பரலோகம் வந்து சேரணும். அதுக்காக தான் ஒரு பரலோகத்தை ரெடி பண்ணி இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது கர்த்தருடைய சித்தம். இவன் வரலைன்னா அவர் என்ன பண்ணுவாரு? வாசிங்க, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் இப்பதான் ஆண்டவர் செகண்டரி ஆப்ஷனுக்கு போறார். இப்பதான் ஆண்டவர் செகண்டரி ஆப்ஷனுக்கு போறார். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாரெல்லாம் கூப்பிடணுமா? கண்ணில் பட்டவனெல்லாம் என்ன பண்ணுங்கப்பா, பிடிச்சிட்டு கல்யாணத்துக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, சேர்த்துருங்க என்றான். அடுத்த வசனம் போங்க. ஊழியக்கார போற வழிகளிலே போய் தங்கள் கண்ட கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லோர். நீங்க எப்படிப்பட்டவங்களா அந்த கல்யாண வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? நல்லோரா வந்தீங்களா, பொல்லோரா வந்தீங்களா? பொல்லாரா தான் வந்தோம். நானும் பொல்லோரா தான் வந்தேன். மேட்டர் என்ன? ஆண்டவர் நல்லவருக்கும் வாழ்ந்தான்னு சொல்றாரு,
பொல்லோருக்கும் வாந்தான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் செய்யற வேலையை பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது ஒரே ஒரு கண்டிஷன், நல்லவனும் வா கெட்டவனும் வா, ஆனா கல்யாண வீட்டு மேஜையில உட்காரும் போது உனக்கு கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, என்ன நல்ல ஆண்டவர். ஒருத்தன் வஸ்திரம் இல்லாம உட்கார்ந்துருக்கான், நல்லா கவனிங்க. ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் இல்லாம உட்கார்ந்துருக்கான், பார்க்கவே கெட்டவனா தெரியறான். அவருக்கு தெரியும் 100% கல்யாண வீட்டை விட்டு என்ன பண்ண போறோம், வெளியே சுவாரத்தை மிதிக்க போறோம்னு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, வாயை திறந்து நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹவு ஜென்டில் காட், எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. கேட்கிறார், சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் எப்படி நீ வந்தப்பான்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு அவன், நல்லா கவனிங்க, இவனுக்கு வாயை திறந்து பேசியிருந்தான்னா ஒருவேளை ராஜா என்ன பண்ணியிருப்பாரு, கல்யாண வஸ்திரத்தை கொடுத்து உட்கார வச்சிருப்பார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பேசாமல் இருந்தான். இந்த வசனத்துல முக்கியமானது ஒண்ணுதான், அவன் பேசாம அமைதியா வாயை பொத்திக்கிட்டு இருந்துட்டான். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க, 13வது வாசிங்க. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளை போடுங்கள் என்றான். அப்பொழுது ராஜா பணிவிடை அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள், கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். சரிங்க, ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் இல்லாம அந்த கல்யாண வீட்டுக்குள்ள வந்துட்டான். ஒருவேளை அவனை வஸ்திரம் வாங்க காசு இருந்திருக்காது, இல்ல இந்த வஸ்திரம் போட்டுட்டு தான் இந்த மேஜையில உட்காரணும் அப்படிங்கறத அவனுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைச்சுக்கோங்களேன். அவன் வஸ்திரம் போடாதனால கர்த்தர் அவனை தூக்கி நரகத்துக்குள்ள போட்டாரா, இல்லைனா அவன் பேசாம இருந்ததுனால தூக்கி உள்ள போட்டாரா? கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் சீக்ரெட். தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை என்ன செய்யணும், அறிக்கை செய்து விட்டு விடணும். சொல்லியிருக்கல ஆண்டவரே, எல்லாரும் கூப்பிட்டாங்க, கூப்பிட போய் தான் வந்திருப்பான் இல்லையா? அவர் சொல்றார், எல்லாரையும் பிடிச்சிட்டு வா. அடுத்து சொல்றார், நல்லோர் பொல்லார், கெட்டவனையும் கொண்டு வா நல்லவனையும் கொண்டு வா. கூட்டு வர சொன்னதெல்லாம் அவர் தான். அப்படின்னு சொன்ன ஆண்டவர், இவன் ஒரு உண்மையிலே பொல்லாதவனாய் இருந்தாலும் கூட இவனை கர்த்தர் அடித்திருப்பாரா? வாய்ப்பே இல்லை. ஆண்டவரை எதிர்பார்த்தது, ஆண்டவரே என்ற வஸ்திரம் இல்லை, என்ற பாவ மன்னிப்பு இல்லை, என்ற ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, ஆனால் சபையில் நான் சேர்க்கப்பட்டுட்டேன் ஆண்டவரே, ஏன்றது இல்லை ஆண்டவரே, உங்க கிருபையினால உள்ள வர வச்சிட்டீங்க ஆண்டவரே, எங்களை உள்ள கொண்டு உட்கார வச்சு அழகு பார்த்துட்டீங்க, அந்த வஸ்திரத்தை கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி வாயை திறந்து கேட்டு இருந்தான்னா அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து கர்த்தர் அழகு பார்த்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை சபை என்கிற கல்யாண வீட்டுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புகிறீங்க? ஆமென். எப்படி ஒரு பொண்ணுக்கு பூ வச்சு ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடுவாங்க, ஒரு பொண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. நிச்சயதார்த்தம்னா என்ன, இவனுக்கு இவாதான், இவளுக்கு இவதான் சொல்லி நிச்சயதார்த்தம் பண்ணி போட்டுருவாங்க. போட்டு சொல்லுவாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம், ஒரு 6 மாசம் கழிச்சு என்ன பண்ணுவோம், கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது, சீக்கிரத்துல பரலோகத்துல ஒரு கல்யாணம் இருக்கு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமென். நிச்சயதார்த்தம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் புது பொண்ணு தான் அது, புது மாப்பிள்ளை தான் அது. கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் பழைய மாப்பிள்ளை பழைய பொண்ணு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. அப்போ சபைக்குள்ள வருகிறவர்களை கர்த்தர் 100 வயசு அம்மாவா இருந்தாலும் கர்த்தர் உங்களை புது பொண்ணாய் மாத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க, நமக்கு நிச்சயதார்த்தத்தை கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார். என்ன நிச்சயதார்த்தம்? இவர்கள் பரலோக தேவனுக்கு சீக்கிரத்தில் மனவாட்டிகளாக மாற போறாங்க. கல்யாண வீடு என்ன பண்ணிட்டு இருக்கு, ரெடி ஆயிட்டு இருக்கு. யார் யாருக்கு எப்போ கல்யாணம் நடக்குமோ எனக்கு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. எப்போ நம்ம கண்ணை மூடுறோமோ அன்னைக்கு கல்யாணம். கல்யாண வீட்டுக்கு நேராய் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நிச்சயதார்த்தம் செய்திருக்கிறார். என்ன நிச்சயதார்த்தம்?
இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்க மேல என்ன பண்ணியிருக்காரு, நிச்சயதார்த்தத்தை செஞ்சிருக்காரு. ஆனா பாதியிலே ஓடி போற பொண்ணை பிடிச்சு வச்சு எவனும் கல்யாணம் கட்ட மாட்டான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வந்து சர்ச்சுக்குள்ள வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட வேண்டியது. ஆண்டவரே நான் உமக்கு சொந்தமாப்பா, வாழ்நாள் முழுவதும் உமக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மோதிரத்தை வாங்கிறது. மோதிரம் என்பது ஆசீர்வாதத்தை. கர்த்தர் ஏன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் ஏன் வீட்டை கொடுக்கிறார், கர்த்தர் ஏன் பங்களாவை கொடுக்கிறார், கர்த்தர் ஏன் காரை கொடுக்கிறார், ஏன் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்? ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டார், அதற்குரிய அடையாளம் தான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Once upon a time கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் தரித்திரம் என்னை பின்தொடர்ந்தது. 1980 நான் ரட்சிக்கப்படவில்லை, கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு தேவனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கல, அதனால வியாதி என்னை பின்தொடர்ந்தது. ஏன் கர்த்தர் சுகத்தை தருகிறார்? நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன்ப்பா, அதுக்கு அடையாளம் தான்ப்பா இந்த சுகம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏத்துக்கிட்டேன், நான் உன்னை ஏத்துக்கிட்டேன், உன்னை நான் நிச்சயம் பண்ணிக்கிட்டேன். ஆமென். கர்த்தர் ஏன் ஆசீர்வாதத்தை தருகிறார்? வாயை பொளந்துடக்கூடாது, இதுக்கு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டவனே. ஏன் ஆசீர்வாதத்தை தருகிறார்? உன்னை கர்த்தர் ஏத்துக்கிட்டாரு, அதனால கர்த்தர் உனக்கு எல்லாம் கொடுத்து அழகு பார்க்கிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதாங்க ஆசீர்வாதம், இதான், அவ்வளவுதான். அவர் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார், அதனால என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தந்து என்னை கனப்படுத்துகிறார். ரட்சிக்கப்பட்டு எபிரேயர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிங்க. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் எங்க அடிக்காங்க, சிலுவையில் அடிச்சு. யார அவமானப்படுத்துற? இயேசுப்பாவை அவமானப்படுத்துறீங்க. அவமானப்படுத்துகிறபடியால் திரும்ப வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை திரும்ப ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவது. கையை தட்டி நல்லா சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தடவை தேவனாகி இயேசு கிறிஸ்துக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டுனா, வாழ்வோ சாவோ கஷ்டமோ நஷ்டமோ எதுவா இருந்தாலும் சரி, தேவனுக்காக வாழணும். அந்நிய தெய்வத்தை, அந்நிய மார்க்கத்தை, அந்நிய கிரியைக்கு பின்னாடி ஒன்ஸ் சர்ச்சுக்கு வந்துட்டு அப்புறம் நீ வெளியே போய் கால் வைப்பேனா உன் வாழ்க்கை பாழா போயிடும். சாபத்துக்கு சின்னமாய் கர்த்தரை மாற்றி விடுவார். எத்தனை குடும்பங்களை நான் பார்த்து இருக்கிறேன். வர வேண்டியது, தேவனோட உடன்படிக்கை செய்ய வேண்டியது, ஆண்டவரோட நிச்சயதார்த்தம் செய்து கொள்ள வேண்டியது, பரலோகத்துக்கு நேராய் நடப்பேன் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது? உலகத்தோட உலகமா சும்மா அப்படியே மேய்ஞ்சிட்டு வர வேண்டியது. உலகத்துக்குள்ள போய் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உலகத்துக்கு பின்னாடி போகும்போது நீ யாரை மறுதலிக்கிற? தேவனை மறுதலிக்கிற. நீ இயேசுவை மறுதலிக்கிறது மட்டுமல்ல, இயேசுவை அவமானப்படுத்துற. உன்னை விளக்கரையும் கொடுத்து ஒன்னுத்துக்கும் தகுதி இல்லாத உன்னை இவ்வளவு விளக்கரையும் கொடுத்து ஜீவனை கொடுத்து உன்னை ரட்சித்தது மட்டுமல்ல, நீ என்னெல்லாம் கேட்ட எல்லாத்தையும் கொடுத்தார் ஆண்டவர். பணத்தை கேட்ட பணத்தை கொடுத்தார், வேலையை கேட்ட வேலையை கொடுத்தார், பிள்ளையை கேட்ட பிள்ளையை கொடுத்தார், மனைவியை கேட்ட மனைவியை கொடுத்தார், படிப்பை கேட்ட படிப்பை கொடுத்தார், அபிஷேகத்தை கேட்ட அபிஷேகத்தை கொடுத்தார், வேத ஞானத்தை கேட்ட வேத ஞானத்தை கொடுத்தார், தீர்க்க தரிசனத்தை கேட்ட தீர்க்க தரிசனத்தை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன், போயிட்டு வர ஆண்டவரே. மறுதலிக்காதீங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார், உங்களை அவருக்கு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். எங்க அப்பா சொல்றாங்க, எங்க அம்மா சொல்றாங்க, மாமா சொல்றாங்க, மச்சான் சொல்றாங்க, நாளைக்கு அந்த மாமா மச்சான் எல்லாம் உன்னை நரகத்தை கூப்பிடுவான், போவ ரெடியா இருக்கியா? சொந்தக்காரன் ஆத்துக்காரன் அவன் இவன் எல்லாம் உனக்கு நரகத்தை கூப்பிடுவான், ஆயத்தமா? நாளைக்கு ஆண்டவர்கிட்ட நன்மையை வாங்கிட்டு ஆண்டவர் சொல்லிடுவாரு, இல்ல இல்ல சின்ன வியாதி வரும், ஆண்டவர் சொல்லுவார், இல்ல இல்ல இனிமேலாம் இவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே ஆண்டவர் நான் எவ்வளவு ஜோம் பண்ணாலும், சில பேருக்குலாம் ஜோம் பண்ண ஆண்டவர் சொல்லுவார், தண்ணி தெளிச்சு விடப்பா, ஜோம் பண்ணாத நீ பாட்டு. அவங்க என்கிட்ட 5 வருஷம் நன்மையை வாங்கிட்டு என்னை மறுதலித்த குடும்பம், சீர்கேட்டுக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நீங்க, தேவனுக்காகவே வாழுங்க, தேவனோடு வாழுங்க. கர்த்தர் உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருப்பார்.
கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அது என்ன வஸ்திரம்? ஏசாயா புஸ்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனம். நல்லா கவனிங்க. அங்கேயும் கல்யாண மேட்டரை பற்றி தான் இயேசு பேசுகிறாரு. இங்கேயும் அந்த மணவாளன் மணவாட்டி அதே சப்ஜெக்டை தான் ஏசாயா தீர்க்கதரிசி பேசுகிறார். மணவாட்டி அப்படின்னா நகை போடணும். பைபிளில் எங்கேயுமே நகையை கழட்ட சொல்லல. பைபிளில் நடந்த முதல் திருமணம் அரேஞ்ச்டு மேரேஜ், லவ் மேரேஜ்ல அரேஞ்ச்டு மேரேஜ். வேதாகமத்தில் நடைபெற்ற முதல் திருமணம் ஈசாக்கு ரெபெக்காள். ஈசாக்கு என்ன பண்ணாரு? அவர் நகை போட்டு பொண்ணு எடுத்தார். கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்குடைய வேலைக்காரனாகிய எலியேசர், ஆபிரகாம் வேலைக்காரன் எலியேசர் என்ன பண்ணார்னா ரெபெக்காளுக்கும் கொடுத்தார். அதே நேரத்தில் ரெபெக்காளுடைய அப்பாக்கும் அம்மாக்கும் வீட்டார் அனைவருக்கும் வெகுமதி கொடுத்தான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் மனசு, பசங்களே, உன் மனசு அப்படிப்பட்ட மனசாய் இருந்தால் உனக்கு அப்படி கொடுக்கத்தக்க அளவுக்கு அத்தனை கோடீஸ்வரனா மாத்துவார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே நகை கழட்டணுமா? சர்ச்சுக்கு வந்தா நகை கழட்டணுமா? இன்னொரு கோஷ்டியை பார்த்துருக்கிறேன். நகையெல்லாம் கழட்டிடுவாங்க. ஆனால் 1 ஏக்கர் வாகை குளத்து பக்கத்தில் எல்லா நகையும் கழட்டிடுவாங்க, வெள்ளச்சலை உடுத்துவாங்க. ஆனால் அடே கல்யாண வீட்டுக்கு வரும்போது 25,000 ரூபா பட்டு போடவே நான் என் ஒய்ஃபை கூட்டு காமிப்பேன். ஆளப்பாரு, கழுத்தில் ஒன்றை காணும், மூக்கில் ஒன்றை காணும், காதில் ஒன்றை காணும், சேலையை பாரு 40,000. கர்த்தர் நல்லவர். சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக அடுத்த வசனத்தை வாசிங்க. எப்படி ஒரு மணப்பெண் மணவாட்டிக்கு நகை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இரட்சிப்பின் வஸ்திரங்களை கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வஸ்திரத்தை கர்த்தர் எனக்கு உடுத்துகிறார்? என்ன வஸ்திரம்? இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு தரிப்பித்தார். இரட்சிப்பின் வஸ்திரம் என்பது ஒரு ட்ரெஸ் சொல்ல, வேதம் சொல்லுகிறது இரட்சிப்பின் வஸ்திரங்களை. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வஸ்திரங்களை? முதல் வஸ்திரம் பாவ மன்னிப்பு என்கிற வஸ்திரம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் முடிக்க போறேன். முதல் வஸ்திரம் என்ன? பாவ மன்னிப்பு என்கிற வஸ்திரம். நீ ஆண்டவர் பிள்ளையா மாறும்போது, சபைக்கு வரும்போது பாவி என்கிற அடையாளத்தோடு இருப்ப. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த பாவ வஸ்திரத்தை கழட்டி விட்டு பாவ மன்னிக்கப்பட்டது என்கிற ஒரு பாவ மன்னிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் உனக்கு உடுத்துவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பாவ மன்னிப்பு என்கிற வஸ்திரம். இரண்டாவது ஞான ஸ்நானம் என்கிற வஸ்திரம். என்ன வஸ்திரம் அது? ஞான ஸ்நானம். மூணாவது பரிசுத்த ஆவி என்கிற வஸ்திரம். ஒரு காலத்தில் பேய் பிடிச்சிருந்தீங்க. என்ன பேய் சொல்லக்கூடாது, அந்த பேரை கூட, அந்த பேய் இந்த பேய் பேரை கேட்டால் ஒழுங்கான பேரை சொல்ற கிடையாது, சர்டிஃபிகேட் பேரை சொல்றது கிடையாது. ஏதோ ஒன்று உள்ள வந்திருக்கும். நான் அவா வந்திருக்கிறேன், நான் இவன் வந்திருக்கிறேன். எவன் வந்தாலும் என்ன, என் இயேசுக்கு முன்னாடி எல்லா அவனையும் எல்லா இவளையும் துரத்த கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். அடுத்து கர்த்தர் உலக ஆசீர்வாதம். ஒரு காலத்துல தரித்திரம், ஒரே தரித்திரம், வீட்டில் தரித்திரம் தாண்டவமாடும், வருமானம் இருக்காது, ஒரே பற்றாக்குறை, ஆசீர்வாத குறைச்சல். இரட்சிப்பின் வஸ்திரம் வந்த உடனே கர்த்தர் அடுத்து இன்னொரு ட்ரெஸ் தருகிறார். ஆசீர்வாதம் என்கிற வஸ்திரத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. லைஃப் வில் சேஞ்ச். வாழ்க்கை மாறும். எப்போ? இரட்சிப்பின் வஸ்திரம் கரெக்டா இருக்கும்போது கர்த்தர் படிப்படியா மாத்துவார். சும்மா சொன்ன உடனே அக்கௌண்ட்ல 60 லட்சம் விழும், 80 லட்சம் விழுனா அவ்வளவுதான். இந்தியாவில் நோட் அடிச்சு முடியாது. அக்கௌண்ட்ல பணம் விழுதான். எனக்கு 10 பேர் ஃபோன் போட்டாங்க, யோ நான் ஒரு 20 லட்சம் ஊழியத்துக்கு தரேன், எனக்கு 40 லட்சமா தான் போதும். நிறைய பேர் ஊருக்குள்ள அக்கௌண்ட்ல பணம் விழும். எங்க கூடி விழும்? இரட்சிப்பின் வஸ்திரம், பாவ மன்னிப்பு, பரிசுத்தாவின் அபிஷேகம். அதுக்கடுத்து கர்த்தர் சொல்லுவார், என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் என்ற வஸ்திரத்தை போடுங்க. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்கிற வஸ்திரத்தை கர்த்தர் கொடுப்பார். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? எல்லாம் கொடுப்பார். போ
பைக் வேணுமா, பைக் இன்னொரு வஸ்திரத்தை வச்சுக்கோ. வேற என்ன வேணும், வீடு வேணுமா, வீடுன்னு வஸ்திரத்தை வச்சுக்கோ. ஆண்டவருக்கு நம்ம நிச்சயதார்த்தம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த சமுதாயத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தால் யாருக்கு பெருமை? நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறவங்க சத்தம் ஒரு ஹalleluya. ஆமா, ஆண்டவர் அதுக்கு ஆசீர்வதிக்காருங்க, ஆசீர்வதிப்பார், இல்லைன்னு சொல்லலையே. சில கோட்பாடுகளை வைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். நிச்சயம் ஆசீர்வாதம் தேவை. ஆமென், ஹalleluya. நம்ம ஆசீர்வாதமாய் வாழும்போது கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஏன் தெரியுமா? அந்த சொந்தக்காரங்க மத்தியில ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். உன் படிச்சவங்க மத்தியில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். உன்னை ஒதுக்குனவங்க மத்தியில தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். நீ ஆசீர்வதிக்கப்படாம இருந்தா தூஷிப்பாங்க. ஆண்டவரை நம்பி போனியே, ரோட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஏளனமா பேசுவாங்க. நீ ஆசீர்வதிக்கப்படணும். ஆனா அதே நேரத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்தால் சில வரமுறைகளை வைத்திருப்பார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ஹalleluya. கிறிஸ்தவம் என்பது மந்திரமோ, மந்திர தகடோ, மந்திர பொடியோ அல்ல, வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டது. வாழ்க்கை நடக்கையோடு இணைக்கப்பட்டது. தேவனோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை. இதை வாழும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியர் 2:12 எடுங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, எல்லாரும் எடுத்துக்கொள்ளும், கன்க்ளூஷன் வந்துட்டோம். பிலிப்பியர் 2:12 ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே. அப்பாடி, இந்த வசனம் நமக்கு பொருந்தவே பொருந்தாது. நம்ம என்ன கீழ்ப்படிஞ்சோம்? பவுல் சொல்லுகிறார் பிலிப்பிய சபையை பார்த்தியப்பா, நீங்க எப்பவுமே கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும். காரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதிக பயத்தோடும். ஆமா, கிறிஸ்தவம் என்பது அவுத்துட்ட மார்க்கம் அல்ல, கண்டமானிக்கு வாழுகிற மார்க்கம் அல்ல, நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு ஆடுகிற மார்க்கம் அல்ல. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது அதிக பயத்தோடும். காரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதிக அதிக உடனே சொல்லிடுவாங்க, பழைய ஏற்பாட்டில் தான் பயப்படணும், புதிய ஏற்பாட்டில். டேய், பிலிப்பியர் 2:2 எங்கடா இருக்கு? எங்க இருக்கு? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? இது எழுதின ஊழியக்காரன் யாரு? புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்குரிய ஊழியக்காரன் பவுல். அவர் சொல்லுகிறார், இந்த புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை என்று அழைக்கப்பட்ட நான் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் ஊழியக்காரர் எழுதி வைத்திருக்கிறார், அதிக பயத்தோடோ. சும்மா கிடையாது. பழைய ஏற்பாட்டில் பயத்தோடு நடுக்கத்தோடு மட்டும்தான். புதிய ஏற்பாட்டில் கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனைக்குன்னு ஒரு மகிமை இருக்கு, தேவனுக்குன்னு ஒரு பயம் இருக்கு. இதெல்லாம் பண்ணி நீங்க என்ன செய்யணுமா? உங்க ரட்சிப்பு, அது என்ன ரட்சிப்பு நிறைவேற ஞான ஸ்நானம் வந்து எடுத்துட்டாப்புல பரலோகம் போயிடலாமா? தைரியமா சொல்ற, வாய்ப்பு கிடையாது. பாஸ்டர் தலைவலை கை வச்சு ஜெபம் பண்ணிட்டா பரலோகம் போயிருவீங்களா? வாய்ப்பு கிடையாது. பரலோகம் மட்டும் உங்க சரீர சுகத்தை போதகர் ஜெபித்து வாங்கி கொடுக்க முடியும். உங்கள் உலக ஆசீர்வாதத்தை பாஸ்டர் ஜெபம் பண்ணி பெற்று தர முடியும். உங்க மரண போராட்டத்தை ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணி தடுக்க முடியும். உங்க குடும்ப வாழ்க்கையின் சமாதானத்தை ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணி பெற்று தர முடியும். பரலோகத்தை மட்டும் எந்த பாஸ்டரும் ஜெபம் பண்ணி வாங்கி தர முடியாது. டெய்லி காலையில் என்ன பண்ணணும்? ரட்சிப்பு நிறைவேற காலையில் ஜெபிக்கணும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. டெய்லி லைஃப் காலையில் ஜெபம் பண்ணணும், நல்லா பைபிள் வாசிக்கணும், ஒழுக்கமான குடும்பமா இருக்கணும், கெட்ட வார்த்தை வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயத்துக்கு உடன்படக்கூடாது, புறம் கூறக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, அடுத்தவங்க காரியத்தை அபகரிக்க கூடாது. அன்றாட வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படணும். நீ அப்படி பிரயாசப்படும் போது ஆண்டவர் சொல்லுவார், வாங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்க தேவனுடைய மகிமைக்குள்ள பிரவேசிங்கன்னு கர்த்தர் சொல்லுவார்.